கா பால்கார வந்திருக்கேன். பொழுது விடிஞ்சா போதும், காலையிலேயே வந்துருவானுங்க காசு வாங்குறதுக்கு. நீலா இங்க வா. அம்மா பால்காரர் வந்திருக்காருமா, வந்து உங்களை கூப்பிட்டுட்டு இருக்காருமா. இந்த நேரத்தில் காசு கூட இல்லை, எப்படி நம்ம கொடுக்குறது? போய் சொல்லு அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுப்போ. வேணாம் அப்படி சொல்லாத, வீட்டில் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுப்போ. சரிம்மா. இந்த பால்காரர் கத்துவார கதவுரை திறந்தே இருக்குது. அம்மா காலையிலே கதவு திறந்து வச்சிடும். சொல்லுங்க அங்கிள், ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? காலையிலே எங்கள் வீட்டுக்கு வந்தேன், வேற வேலை இல்லை. என்ன என்கிட்ட வாங்கி அடிச்சிட்டு இருக்க? உங்கள் அம்மா அப்பா இன்னும் எனக்கு காசு கொடுக்கல. இப்போ எங்கள் அம்மா அப்பா கூப்பிடு. 3 மாதமாக காசு கொடுக்காம இருக்காங்க. நாளைக்கு கொடுக்குறேன், இனி கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், இனி கொடுக்குறேன் அப்படின்னு காலை ஓடிடுச்சு. கூப்பிடு உங்கள் அம்மாவை. வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. பொண்ணு பொய் சொல்லாத. வீட்டில் உங்கள் அம்மா இருக்குன்னு தெரியும். ஒழுங்குபடியே உங்கள் அம்மா கூப்பிட்டு நான் வீட்டுக்குள்ளே நான் பூந்துருவேன். நான் தான் சொல்கிறேனே, வீட்டில் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் போகிறேன், இல்லை போலீஸ்காரனை கூப்பிட்டுட்டா. நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டா. பொண்ணு உங்கள் அம்மாட்ட சொல்லிடு, இன்னைக்கு நீ ஏதோ பேசி தப்பிச்சிடலாம். ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக வரும்ல. நாளைக்கு ஆளு கூட்ட வந்து வீட்டில் உள்ள ஜாமான் தூக்கி வெளியே போட்டுருன்னு சொல்லு உங்கள் அம்மா கிட்ட. போயிட்டான் அவன்? போயிட்டான். ரொம்ப வாய் அடிக்கிறாம்மா. அம்மா நாளைக்கு நம்ம காசு கொடுக்கலன்னா நாளைக்கு காலையிலே ஆளு கூட்ட வந்து வீட்டில் உள்ள ஜாமான் தூக்கி எடுத்து வெளியே போட்டுருவானாம்மா. சரி இதை பற்றி யோசிக்காதே, நீ போய் படிக்கிற வேலையை பாரு போ. சங்கரி அக்கா, யார் அது? இதோ வந்துட்டேன். வாடி, சொல்லுடி, உக்காரு. மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு, சொல்லு. அதுவா, இந்த பால்காரன் காலையிலே வந்துட்டாக்கா வீட்டுக்கு காசு வாங்க. காசு என்னமோ நம்ம கொடுக்காம ஓடி போயிடுவோன்னு. இப்போ உனக்கு என்ன காசு வேணுமா? காசுலாம் வேணாக்கா. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிச்சாக்கா? நீங்கள் யாரோ மாப்பிள்ளை இருக்காரு சொன்னீங்க. பார்த்துருக்கேன். பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா? அப்படின்னா பரவாயில்லையே. இப்போ நம்மளும் நிறைய சொத்துலாம் இருக்கும். சொத்துல நம்மளும் எழுதி வாங்கிக்குவோம். கேஸ் ஒன்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா. ரொம்ப நல்ல விஷயம் தான்க்கா சொன்னீங்க. ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. குடும்பத்துக்கு தெரியாது நீங்கள் வந்து ஏழை வீட்டு குடும்பம்னு தெரியாது. ஏன்னா அவங்க ரொம்ப வசதியானவங்க, அதுதான் அவங்க பார்க்குறாங்க. அக்கா நீங்கள் போய் சொல்லிடுங்கக்கா, நாங்களும் பணக்கார வீட்டு குடும்பம் தானுக்கா. அக்கா அவங்க என்ன சீரை கேட்குறாங்களோ அந்த சீரை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என் தலை அனுமானம் வச்சாச்சும் நான் சீரை கொடுத்துருவேன். என் மக நல்லா போய் சந்தோஷமாக வாழணும். என் மக வந்து நல்லா பணக்கார வீட்டு மாப்பிள்ளை போய் கல்யாணம் பண்ணணும். ஆமாவா? அப்போ சரி, அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் பேசிட்டு கலந்துட்டு வந்து என்கிட்ட சொல்லி. எங்க என் பொம்பளை இன்னமும் தனியாக பேசணும்னு சொன்னா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது ரூமில்? நாகேஸ்வரி, சொல்லுங்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீதான் சொன்ன ஒன்று சொல்லணும். எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கு? என்னத்துக்கு சொல்லு. அதுவாங்க, நம்ம அன்னைக்கு சங்கரி கிட்ட சொன்னோம் தெரியுமா, நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி. ஆமாம் சொன்னோம். மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுங்க, நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளைங்க. என்ன சொல்கிற? அப்போ நம்ம பணக்காரங்களா? இன்னைக்கு நான் சங்கரிக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். நான் போய் கேட்டேன்க்கா என்ன ஆச்சு மாப்பிள்ளைன்னு. அவங்க சொன்னாங்க மாப்பிள்ளை கோடீஸ்வர மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காங்க ஒரு மாப்பிள்ளை. இப்போதான் வீட்டில் பாலை வார்த்தை. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கே, நம்ம ஏழைன்னு அந்த பணக்கார வீட்டுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பணக்கார வீட்டு உள்ளவங்க வந்து நம்ம குடும்பம் வந்து நல்ல வசதியான குடும்பம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? அதெல்லாம் வந்து சொல்லிட்டேன், பொய் சொல்லுங்க அந்த குடும்பத்துக்குன்னு. நம்ம பொய் சொல்லி தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பொண்ணுக்கு. அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம இப்படி தான் இருப்போம். விஷயத்தை யார்ட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்ம பொண்ணு வரட்டும், நம்ம பொண்ணுகிட்ட பற்றி பேசணும். நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா? ஹாய் சஞ்சு. நானும் மற்றவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விளையாடுறதுக்கு. ஆமாவா? என்ன இது எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, நம்மளே கேட்டுருமா? எங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏன் திடீர்னு இப்படி விசாரிக்கிற? சும்மாதான். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். எங்கள் அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க தெரியுமா? யார் தெரியுமா? பணக்கார வீட்டு மாப்பிள்ளை. பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா? ஆமாம், அவங்களுக்கு நிறைய காசு இருக்கு. அவங்க வந்து எங்களுக்கு காசுலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்காவை பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்போ நான் வரப்போ உன்னை கூப்பிட்றேன், நீ வா. சரி. நினைக்கிறேன் யாரும் வரல நினைக்கிறேன். நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். 2 வாண்டுங்க என்ன பேசிருச்சுங்க? நாகேஸ்வரி அக்கா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருச்சா? அதுவும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா? இது ஊறி டம்மல் அடிச்சிருவோம். அதில் போய் அங்கே விசாரிப்போம். அங்கே விசாரிச்சுட்டு அப்புறம் போய் டம்மல் அடிப்போம். ரோசாரி அக்கா, வெளியே வாங்கக்கா. சொல்லு, இவ்வளோ தூரம் வந்திருக்க, என்ன விஷயம்? விஷயம் இல்லாமல் நீ வரமாட்டிய? அக்கா ஆமாம், ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். நாகேஸ்வரி அக்கா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருச்சாக்கா. அது என்ன மாப்பிள்ளை தெரியுமா? பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா. அதுக்கு வந்து வாழ்க பாரு. பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா? உண்மையா பொய்யா? பின்ன நான் பொய்யா சொல்கிறேன். 2 வாண்டுகளும் வேகனில் விளாட்றப்ப பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க.
இந்த நாகேஸ்வரி பொம்பளை அப்படியே பீத்திக்குமே என் மகளுக்கு பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கிடச்சிருக்குன்னு எப்படி மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாங்க? அது எனக்கு தெரியல. வா நம்ம போயிட்டு நாகேஸ்வரி கிட்டே போய் கேட்கலாம் வா. அது போய் கேட்டாலும் அதை அப்படியே சொல்லிட்டாலும் அதுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இரு பாய் கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் உண்மையும் சொல்லிடும். அக்கா சமோசா நல்லா இருக்கே. தம்பி இங்கே வாயா. சொல்லுங்கக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி ஒரு பிரியாணி பார்சல் தம்பி. சரிக்கா. அக்கா இவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களாக்கா? நல்ல மாப்பிள்ளை ஒரு கிடச்சிருக்கான், அதுவும் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை. அக்கா நீங்கள் கூப்பிடுங்க. சரி இரு நான் கூப்பிட்றேன். நாகேஷ். ஏன் இப்போ இது 2 பேர் வந்திருக்குதுங்க? எனக்கு ஏதோ உண்மை எதுவும் தெரிஞ்சிருச்சா? உள்ளே இருந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட மாட்டீங்களா? வாங்க வாங்க 2 பேர் உள்ளே வாங்க. வாங்க உள்ளே வந்து உட்காருங்க. நாங்கள் 2 பேர் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் சம்சா சாப்பிட. அப்படியே உங்களுக்கு சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். ஆச்சரியமா இருக்கு. இதுங்களா எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்குதுங்க? அக்கா உங்ககிட்ட தான் பேசுகிறோங்க்கா. சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். ஐயோ அக்கா கேட்க வந்தது கேளுக்கா. நாகேஸ்வரி அக்கா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களா? மாப்பிள்ளை எதுவும் கிடச்சிச்சாக்கா? வரம் எதுவும் கிடச்சிச்சாக்கா? அதானே பார்த்தேன். இவங்கள அது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, இதுங்க அப்படி எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாக்க அப்படின்னு எல்லாம் உண்மையை நான் சொல்லிடுவேண்ணா. ஆமாம் சொன்னேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன்னு. மாப்பிள்ளை ஒன்றும் கிடைக்கல. மாப்பிள்ளை கிடைச்சா சொல்கிறேன். ஏன்க்கா பொய் சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிச்சின்னு எங்களுக்கு தெரியும், பொய் சொல்லாதீங்க எங்கிட்ட. தெரியுமா? இதுங்களுக்கு எப்படி தெரியும்? என்னக்கா நாங்கள் கேட்குறோம் சொன்னமாக பேசிக்கிறீங்க, சொல்லுங்கள்.